Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ ரெவன்யூ எடுத்திருக்கோம் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவே முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறது மோர் தென் நீங்கள் எது பண்ணாலுமே கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியாது, சரிங்களா? ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். தென் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வீடியோஸ் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா, அதாவது நைட்டு கரெக்டாக 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:20 வரைக்கும் ஆவரேஜாக, ஓகேங்களா? 2 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இப்படி தான் லைவ் ப்ரூஃபாக கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து வீடியோஸ் நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் மோர் தென் என்னுடைய காம்படிட்டர் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வாலிட் கிளிக்கு, அதாவது என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணும்னே ஆடு கிளிக் பண்ணுறதால ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம், மோர் தென் சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, நான் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து அப்படியே மற்றவங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் வந்து சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் டொமைன் நேம் வந்து காட்ட முடியாது, ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை ஒரு சர்ச் இன்ஜின் பேக்கெண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு செட் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கிளியர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பெய்டு சர்வீஸாகவும் நம்மக்கிட்ட மோர் தென் எல்லா கோர்சஸ் தென் எல்லா சர்வீஸுமே அவைலபிளில் இருக்குது, சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $97.43 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே வந்து $0.01 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $129.97 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட $544.11 வந்து இருக்குது, சரிங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம், சிபிசி, இம்ப்ரெஷன் மோர் தென் எல்லாமே நண்பா, சரிங்களா? 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிடும், ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு இருக்குது, அதுபோல் அப்டேட் ஆகிடும், சரிங்களா? அந்த விதத்தில் இப்போ நமக்கு வந்து இந்த டுடேவில் வந்து பார்த்திங்கன்னா $97.43 வந்து வந்திருக்கு, சரிங்களா? இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $544.11 வந்துருக்குல்ல, இது கூட ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கு, ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போகும், மறுபடியும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலும் அது வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும், ஓகேங்களா? அந்த அப்டேட் ஆகிறது வந்து எங்கே ஆகும் அப்படின்னா, திஸ் மந்தில் $544.11 வந்து இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் எப்போவுமே ப்ளஸ் பண்ணி தான் காமிக்கும். இப்போது எக்ஸாம்பிள் இப்போது $97 ஒரு அதிகமான அமௌண்ட்டு பிகினர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிகினர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிங்களேன். அப்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்ட் வருது அப்படின்னா, அது எல்லாமே திஸ் மந்தில் சேர்த்து தான் காட்டும். அடுத்த 1 ஹவரில் ஒரு 11 சென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 11 சென்ட்ஸுமே இந்த திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காட்டும், ஓகேங்களா? அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே அந்த திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே காட்டுது. அப்படின்னா இப்போ நமக்கு $97.43 இந்த $544.11 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே காட்டுது, சரிங்களா? சரி, இப்போ பேலன்ஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $66.87 வந்து இருக்குது, சரிங்களா? இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட், இந்த $66.87. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தால் தான் வித்ட்ரால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா வித்ட்ரால் பண்ண முடியாது. டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். மோர் தென் இது வந்து எந்த பிரான்ச்சாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்க உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் கோடு வந்து தேவைப்படும். அது என்ன ஒரு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு மோர் தென் ஷிஃப்ட் கோடு வழியாக தான் நடக்கணும்பா. உங்களுடைய பர்டிகுலர் பிரான்ச்சில் போய் விசிட் பண்ணி பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஷிஃப்ட் கோடுனா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, சரியா? சரி, டாபிக்குள்ளே வரலாம். சரி, இப்போது $97.43 வந்திருக்கு இல்லையா, இது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் அண்ட் கிளிக்ஸு, பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, இம்ப்ரெஷன் அண்டு பேஜ் சிடிஆர், இது வந்து எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுது. தென் நமக்கு டுடே டாலர் $97.43 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் சொல்லி முடிச்சிடுறேன். தென் இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக இருந்து ஒரு டவுட்டு காமனாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு பேஜ் வியூஸ் வந்தால் காசு வருமா, இல்லை நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணால் காசு வருமா, இதுதான் உங்களுடைய டவுட்டாக இருக்கும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடியது பொருந்தும். இதை தாண்டி ஆட் மோப், ஆட் மேனேஜர்,
AdSense 360 ஓகேங்களா. இதில் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து AdSense ஓகேங்களா. AdSenseன்றது தனி, AdMobileன்றது தனி, Ad Managerன்றது தனி ஓகேங்களா. இப்போது AdSenseல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெப்சைட் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே வெப்சைட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. அதுக்கான டேஷ்போர்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கு அண்டு இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு அது விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, அது ஹெட்டர் இருக்கலாம், இல்லை ஃபுட்டர் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை மோர் நம்ம ரெஸ்பான்ஸோட எந்த ஆட் வேணா இருக்கட்டும், நமக்கு வெப்சைட்டுக்கு நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணுறோம்ல அந்த ஆட்ஸு, அது எந்த ஆட்ஸ் வேணா இருக்கலாம், ஆட்டோ ஆட்ஸாக இருக்கலாம், மேனுவல் ஆடாக இருக்கலாம், எந்த ஆடாக இருந்தாலும் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகாது சரிங்களா. சரி, அப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 160 பேர் வந்திருக்காங்க. 160 பேரில் 2 பேர் தான் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஃபார் டேவுக்கு $97.43 வந்து கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ 2 ஆடு கிளிக்கு $90 $97 கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 100% இதுக்கு நான் கேரண்டி நண்பா, கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக்கு கனடாவிலேருந்து $700 கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ நம்ம ஏன் அடிக்கடிக்கு வந்து எல்லோரும் AdSenseக்குள்ளே வாங்க, வெப்சைட் ரன் பண்ணி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்து வந்து ஒரு 1.5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடும் ஓகேங்களா. ஆனால் ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே போயிடும். நீங்கள் வெப்சைட்டை பற்றி ஒரு பேசிக்காக நீங்களே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு சர்ச் இன்ஜினில் ஆர்டிகல்ஸ்லாம் மேக் பண்ணி SEO பண்ணி அது ஒரு SEO ஃப்ரீயாக மாற்றுற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகி போயிடும் சரிங்களா. உங்களுடைய நாலேஜ் பொறுத்து 6 மந்த்தில் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. தென் இதை நீங்கள் ஒரு 2 to 3 years நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பிளாகிங் ஃபீல்டில் சர்வே பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ AdSenseலேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கிளுக்கு மேலே பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் சரியா. சரி, அப்போது எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு 160 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $97.43 வந்து கிடச்சிருக்கு சரியா. சரி, பக்கத்தில் பாருங்கள் பேஜ் RPM அண்ட் CPC. ஒவ்வொரு பிகினரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய வெரி டிபார்ட்மெண்ட் ஏன்னா இதுதான் பேஜ் RPM அண்ட் CPC. பேஜ் RPM ஏன் வருது, CPC ஏன் வருது ஓகேங்களா. இதனுடைய காமனான கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. பேஜ் RPM நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் சம் டாபிக்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறனாவே US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, அதாவது டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா டயர் 1 கண்ட்ரியில் நமக்கு ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது ரெவன்யூ அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதாவது இந்தியாவிலேருந்து 1,00,000 பேர் வராங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து 1000 பேர் வந்தாலே அந்த ரெவன்யூ நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது. இந்தியாவில் வந்து மாதம் மொத்தம் $100 சம்பாதிக்கிறது, அமெரிக்காவில் வந்து 10 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணாலே ஒரே நாளில் அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா. அதனால தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாதுங்க, அதர் கண்ட்ரியான டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் ரீசன் சரியா. சரி, ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு பேஜ் RPM இந்த அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த பேஜ் RPM எதை பொறுத்த வருதுன்னா, இப்போது ஒரு கார் இன்சூரன்ஸ்னு ஒரு சம் கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா இது ஓவராலாக நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளோனா, ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $608.96 வந்து கிடைக்கணும். ஒரு ஆடு கிளிக்கு $600 இருந்த விதத்தில் நமக்கு ஆவரேஜ் பண்ணி கிடைக்கணும். ஆனால் நமக்கு எவ்வளோ தெரியுமா ஆவரேஜ் பண்ணி கிடைக்குது, கீழே பாருங்கள் CPC $48.72 இருக்குது. அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $48.72 வந்து இருக்குது நண்பா. நீங்கள் தமிழ் யூடியூப்லேயே நீங்கள் எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் CPC ஹையாண்டா, அதாவது ஃபார் கிளிக்கு $48 உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிப்போர்ட் யாருமே கொடுத்துருக்கவே மாட்டா. அது இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலில் இது வரைக்கும் ஸ்டார்டிங்கை ஃபஸ்ட்டு நான் எப்படி வீடியோ போட்டேன், ஸ்டார்டிங் ஒரு 2 மாதம் எப்படி போட்டிருக்கேன், 3 மாதம் 6 மாதம்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் நான் புரியும். ஏன்னா வந்து நம்ம எப்படி ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருந்தோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாமே லைவ் ப்ரூஃப் தான். எந்த ஆட் யூஸ் பண்ணுறோம், எந்த ஆடுக்கு ஆடு கிளிக் நடந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு ஆடு கிளிக் நடந்திருக்கா, இல்லை மேனுவல் ஆட்ஸ்க்கு வந்து ஆடு கிளிக் நடந்திருக்கா, அதுக்கு அப்படியே எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடந்திருக்கு, பர்டிகுலர் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ CPC கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாகவே நம்ம வீடியோ கொடுத்துட்டோம் ஓகேங்களா. 2 இயர்ஸ்க்கு மேலே நான் வீடியோ கொடுத்துட்டு பல பேர் சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதால தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்ருக்கோம் ஓகேவா. சரி, டாபிக் வாங்க.
ஸோ ஃபார் ஆடு கிளிக்கு $48.72 வந்து கிடச்சிருக்கு. இது போல் உங்களுக்கும் வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணணும், உங்களுக்கும் ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ வரலை, கம்மியாகவே இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே அபவுட் செக்ஷனில் போய் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போது இம்ப்ரெஷன் அண்டு பேஜ் சிடிஆர் பாருங்கள். இம்ப்ரெஷன் 389 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. பேஜ் சிடிஆர் 1.25% இருக்குது. ஓகேங்களா? இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா ஆகாது. ஸோ இம்ப்ரெஷன்ன்றது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகும். ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து மினிமமாக 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னா 6000 இம்ப்ரெஷனுக்கு மேலே கிராஸ் ஆகுது அப்படின்னா அவங்க எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான யூசர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? தென் பேஜ் சிடிஆர் வந்து ஆவரேஜாக வந்து 1.25% இருக்கிறதால நமக்கு வந்து இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது நண்பா. எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆலிமெண்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் கண்ட்ரிஸில் வந்து பார்த்துச்சுன்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கு வச்சுருக்கேன். லாஸ்ட் 7 டேஸில் $129 வந்திருக்கு இல்லையா? அது கீழே பாருங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. கிட்டத்தட்ட பேஜ் யூஸ் 662 பேர் வந்திருக்காங்க. அதில் ஆடு கிளிக்குன்னு பார்த்தாச்சுன்னா 19 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. 19 ஆடு கிளிக்கு $129.40 $129.44 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அது போக மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமாக இந்தியா பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. 29 பேஜஸ் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கும் இது போல தான் நண்பா இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க. இது ஓவராலாக லாஸ்ட் 7 டேஸில் வந்து நம்ம சைட்டுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி கிளிக்ஸ்லாம் நடந்துருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? தென் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. தென் டுடேயில் அந்த ஒரு நாளில் மட்டும் நமக்கு அந்த பாருங்கள் $97.43 வந்திருக்குல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 160 பேர் வந்திருக்காங்க. சிபிசி ஆவரேஜாக நமக்கு வந்து $48.72 வந்து கிடச்சிருக்கு. $97.43 வந்து யூஎஸ்எல் தான் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக பேஜஸ் 102. உங்களுக்கு எல்லாமே இதை பார்த்தா புரியும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் எல்லாம் சொன்னது தான். சரிங்களா? நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறது என்ன அப்படின்னா, இந்தியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? எனிவே போதுனாலும் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன கோர்சஸ் தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்னா என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ .com .net .org இந்தமாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். மோர் தென் நம்ம வந்து குவாலிட்டியான சர்வரில் தான் பில்ட் பண்ணணும். ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $15,000 சார்ஜ் பண்ணுறேன் நண்பா. இது வந்து ஃபுல் சர்வீஸ்க்கு, அதாவது லைஃப் லாங் சப்போர்ட்டு, ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் எல்லாமே என் மூலியமாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேங்களா? இல்லை ப்ரோ என்னாலாம் $15,000 கொடுக்க முடியாது அப்படின்னா பிகினர்ஸ்க்கு நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு $11,000 வாங்கிட்டு இருந்தேன். ஆன்லைன் கிளாஸோடு கவரப் பண்ணேன் $15,000. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் $11,000 ஆர் $15,000 இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து வெறும் $5,000 இருந்தால் கூட என்னால் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் $5,000 நீங்கள் வெறும் $5,000 தான் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி கொடுத்துருவேன். அதுவே உங்களுக்கு ஒரு $3,500 போய்டும்னா வச்சுக்கோங்களேன். மேலே இருக்கக்கூடிய அந்த $1,500 ஜஸ்ட் ஃபஸ்ட் செட்டப் தான் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர எந்த ஒரு டீச்சுமே என் சைடு உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் வேணும்னா அதுக்கான அமௌண்ட்டு பே பண்ணுறதா இருக்கும். அதே போல் ப்ரீமியம் தீம்ஸ் கூட கிடைக்கிறதில்ல. ப்ரீமியம் தீம்ஸ் வேணால் மேலே ஒரு 2,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ $15,000 கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வேர்ட்பிரஸ் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸை லைசன்ஸ் கீயோட போட்டு ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். நாம அந்த தீம்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே நம்ம செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். நீங்கள் கொடுக்குறதே $15,000 தான். அப்போ $20,000 தீம்ஸ்க்கான கீ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நினச்சி பாருங்கள், நாம் வந்து ஏன் இவ்வளோ லோ ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பிகினராக இருந்து எல்லாருமே வெப்சைட்டுக்குள்ளே வரணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி எனக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு $500 கமிஷன் கிடச்சா கூட போதும். பொதுவாக நாம் வந்து எல்லாருக்குமே வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அது மோட்டிவ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் வெப்சைட்டில் வந்து கஸ்டம் பில்டு தான். உங்களுக்கு எந்த போல் வெப்சைட் தேவைனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு காமர்ஸ் வெப்சைட் மாதிரி பில்ட் பண்ணணும். இல்லை
உங்களுடைய ஃபேஷன் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து வெப்சைட்டில் போடுற மாதிரி பிளாகிங் வெப்சைட்டு இல்லை ஆட்சன்ஸ் அப்போலுக்கு ரிலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணி போடுற மாதிரி உங்களுக்கு எது போல் ரெக்குவயர்மெண்ட்டோ அது போல் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் ₹150 அதிகபட்சம் 200 நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எங்கிட்ட வந்து ஜஸ்ட் ஃபார் நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல்லாம் கூட வாங்கி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ கம்மியாக வருது அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிக்கல் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஐசிபிசி ஆர்டிக்கல்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அது போகிறது மூலிமா உங்களுக்கான பேஜ் அர்வேம் சிபிசி நீங்கள் தானாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பேக்லிங்க் சர்வீஸ்லேயே உங்களுக்கு பர்டிகுலராக போஸ்ட்டு வந்து ரேங்க் பண்ணணும்னா போஸ்ட் பண்ணலாம், இல்லை பேஜஸ் ரேங்க் பண்ணணும்னா பேஜஸ் பண்ணலாம். சரிங்களா? ₹3000 1500 பேக்லிங்க்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பேக்லிங்க்கும் நம்ம கொடுக்குறதுக்கு அதாவது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்த மாதிரி பேக்லிங்கோடைய ப்ரைஸ் சாப்பிடலாம். மினிமம் 3000 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு பேசிக்காக வந்து பிகினருக்கு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல ப்ரோ, எனக்கு எஸ்இஓ பற்றி ஒரு 1% கூட நாலேஜ் கிடையாது அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 3000 ஸ்டார்ட் ஆகும் எஸ்இஓ கிளாஸ்லாம். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் ஹாட் எஸ்இஓ, கிரேட் ஹாட் எஸ்இஓ, ஃபைனலி வெரி வெரி டேஞ்சரஸான பிளாக் ஹாட் எஸ்இஓ முதல் கொண்டு அதில் உங்களுக்கு நான் டச் பண்ணி விடுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எஸ்இஓ கிளாஸ்க்கு யாராச்சும் அட்டன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பராக ஆடு ப்ளேஸ் பண்ண தெரியல, ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போது நம்ம ஃபர்தராக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் மானிட்டேஷன் வாங்கினா மட்டும் போதாது, அந்த வெப்சைட்டுக்கு ப்ராப்பராக தீம்ஸ் போட்டு அந்த பர்டிகுலர் தீம்ஸில் எந்த இடத்த நம்ம ஆடு வச்சா நமக்கு யூசர்ஸ்க்கு வந்து ஆடு எப்படி ஷோ பண்ணணும், அதே சமயத்தில் ஆடு இந்த இடத்த வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூசர்ஸ் வந்து மேலேருந்து பேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது டக்குன்னு அந்த இடத்த ஆடு கிளிக் பண்ணுவாங்களான்னு கரெக்டாக கெஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஆடு வந்து செட்டப் பண்ண தெரியல, ஆடு வந்து வெப்சைட்டில் வந்து ப்ராப்பராக வைக்க தெரியல அப்படின்னா ஸோ வெப்சைட் ஆல் டீம் பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு செட்டப் பண்ணணும்னா தாராளமாக என்னை கூப்பிடுங்க, பெய்டு சர்வீஸை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸ் இருக்குது. ஆட் மேனேஜர்னால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் போய்ட்டு நாமளே ப்ரைவேட் கம்பெனியில் அப்ரூவலுக்காக புஷ் பண்ணுறது ஆட் மேனேஜர். சரிங்களா? அதுவும் ஆட்சன்ஸோடைய ஒன்று தான். தென் ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 35 45 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டொமைன் ரேட்டிங் வந்து 45+ வந்து பண்ணி கொடுத்துடலாம். வித்தின் எல்லாமே ஸ்பேம் ஸ்கோர் ஏறாத அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக அது ஒவ்வொன்றும் ப்ரைஸ் வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது நண்பா. ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான மோர் தென் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட்டு ₹1000 உங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீ மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ₹2000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரியும், கஸ்டமைஸ் பண்ண தெரியும்னா நீங்களே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் ₹5000 10,000 காசு கொடுத்து வாங்காமல் ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ₹1000 இருந்தாலே நான் உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா ஃபுல் லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும்பா நீங்கள் 100% ஒரு வெப்சைட் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போவே வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக வீடியோ முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.